ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். உங்களிடத்தில் இருக்கிற தேவனுடைய மந்தையை மேயுங்கள், கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய், அநியாயமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாகமாய் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக இருங்கள். இந்த வசனத்தில் தேவனுடைய சபையை வழி நடத்துகிறவர்களுக்கு பேதுரு 3 முக்கியமான அறிவுரைகளை கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய மந்தையை மேயுங்கள் என்று கூறுகிறார். சபை நம்முடையது கிடையாது, நம்முடையது அல்ல, அது தேவனுடையது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக போதித்து விசுவாசிகளை அன்போடு பொறுப்போடு வழி நடத்த வேண்டும். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாப்பது போல ஊழியக்காரனும் தேவனுடைய ஜனங்களை ஆவிக்குரிய ஆபத்துக்களிலிருந்து காத்து சத்தியத்தில் நிலைநிறுத்த வேண்டும். இரண்டாவது, கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய், அநியாயமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாகமாய் என்று கூறுகிறார். ஊழியம் என்பது ஒரு தொழில் கிடையாது, அது தேவன் கொடுத்த பரிசுத்தமான அழைப்பு. எனவே புகழுக்காகவோ பணத்திற்காகவோ தனிப்பட்ட லாபத்திற்காகவோ அல்ல, தேவனை நேசிப்பதனாலும் ஆத்துமாக்கள் மேல் அக்கறை கொண்டு சந்தோஷத்தோடு செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாய் இருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு போதனை. வசனத்தை போதிப்பவர்கள் பெரிய அதிகாரிகள் போலவே, எஜமான்கள் போலவே நடந்து கொள்ளக்கூடாது. அதுபோல சபைக்கு வருகிற விசுவாசிகளை வேலைக்காரர்கள் போல நடத்துவதும் தேவனுடைய சித்தம் கிடையாது. அவர்கள் தேவனுடைய மந்தை, கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தால் மீட்டு கொண்ட விலையுயர்ந்த ஜனங்கள். ஆகையால் அவர்களை அன்போடு தாய்மையோடும் கிறிஸ்துவின் சுபாவத்தோடும் நடத்தப்பட வேண்டும். உண்மையான தலைமை என்பது அதிகாரத்தால் அல்ல, முன்மாதிரியான வாழ்க்கையால் மற்றவர்களை வழி நடத்துவது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு நினைவூட்டல்: தேவனுடைய மக்களை அன்போடு மேய்க்க வேண்டும், அன்போடு நடத்த வேண்டும், சுயநலமின்றி ஊழியம் செய்ய வேண்டும், அதிகாரம் செலுத்தாமல் கிறிஸ்துவை போல முன்மாதிரியாக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியத்தையே தேவன் விரும்புகிறார். நாமும் இந்த வசனத்தின்படி வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான நல்ல மேய்ப்பர்களாக, முன்மாதிரியான ஊழியக்காரர்களாக இருப்போம், வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.